ஓகே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கொழும்புல தான் நிற்கிறேன். கொழும்பு கடற்கரை, அதாவது கொழும்பு வெள்ளவத்த கடற்கரையில் தான் நிற்கிறேன். சவுண்டு உங்களுக்கு எப்படி கொள்ளுமா தெரியாது, சவுண்டு கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா பெண்ணுக்கு வந்து ஃபுல்லாக நோக்கியாக இருக்குது, மைக் வந்து போடலை. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலநிலை வந்து எல்லா மாவட்டங்களிலும் வந்து காலநிலை பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்குது. நிறைய மாவட்டங்களுக்கு வந்து அபாய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. சொன்னால் இலங்கையில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட பார்த்திங்கன்னா மாநிலம் வந்து கிழக்கு மாகாணம், வட மாகாணம், இருக்குது. அதாவது மேல் மாகாணம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. மேல் மாகாணம் வந்து அப்போ வந்து மழை வருது, காற்றடிச்சு பெருசாக வந்து பாதிப்பு இல்லை. ஒவ்வொரு நிறைய பாதிப்பு வந்துச்சுன்னா வட மாகாணம், கிழக்கு மாகாணம் தான். பார்த்திங்கன்னா தெரியும் வந்து இந்த பகுதியில் வந்து அவ்வளோவா வந்து மழைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து காலையில் சரியான மழை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் பார்க்கணும் வந்து பொறுத்து பார்க்கணும் இங்கே வந்து காலநிலை எப்படி இருக்குன்னு. இடங்கள்லாம் காற்றம் பாருங்கள். கொழும்பினுடைய காலநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், கொழும்பில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக வந்து மழை தான். அதாவது காலையில் வந்து 6 மணிலேருந்து 10 மணி மட்டும் சரியான மழைங்கிற கொழும்பில். இப்போ தான் வந்து கொஞ்சம் மழை கொஞ்சம் விட்டு வந்து ஓஞ்சிருக்கு. மத்தியானம் 12 மணி. இப்போ தான் கொஞ்சம் மழை கொஞ்சம் பேஞ்சு விட்டுருக்குன்னு சொல்லலாம். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யுது. காலையில் ஒரு 10 மணி மட்டும், ஒரு விடிய காலையில் 4 மணிலேருந்து 10 மணி மட்டும் பார்த்தீங்கன்னா சரியான மழை, காற்றும் மழையுமா இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு வந்து வெள்ளவத்த கடற்கரை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கடலோட சீற்றம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். பாருங்கள் கடலோட அலையை பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. இந்த கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கடல் அலை. அலையை பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. பாருங்கள் கடலோட சீற்றத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அன்றைக்கு அலை கூட இன்றைக்கு இவ்வாறு பறக்குது அலை. இந்த கடலோட சீற்றத்தை நீங்களே பாருங்கள். அடுத்த மழை வந்து வரப்போகுது பாருங்கள். வந்து மேகமெல்லாம் மாற்றம் அடையுது. அடுத்த மழை வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்த மழை வந்து வரப்போகுது. நீங்களே பாருங்கள் சில பகுதிகளை எப்படி இருக்குது. இந்த வெள்ளவத்த கடற்கரை சைடு, இது வந்து வெள்ளவத்த கடற்கரை சைடு. அப்படி அங்கால போய் சொன்னால் குழம்பு போட்டு சிட்டி அப்படி அங்கால போகலாம். அங்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலோட சீற்றம் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த இடங்கள் அப்படி நான் காட்டுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். என்ன சொன்னால் மைக் போடல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்தியாவில் பெருசாக வந்து மழை இல்லை என்ன சொல்கிறதுக்கு அளவா. அங்கால போக மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்த மழை வரப்போகுது. வானம் கொஞ்சம் இருட்டுது. பாருங்கள் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது இங்காலையும். இன்னும் வந்து மழை வார மாதிரி தான் இருக்குது. அதை கொஞ்சம் வெயில் அடித்தது. இப்போ கொஞ்சம் வானம் கொஞ்சம் லைட்டாக அப்படி இருட்டுது. அது வந்து வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன். புக் பண்ணியிருக்காங்க பஸ்ஸில். அப்படியே எடுப்போம். இதான் பார்த்தீங்கன்னா வெள்ளவத்த டவுன். அப்படியே வெள்ளவத்த கடற்கரை.
பாருங்கள் இந்த காலநிலை வந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்குது இங்கே மலைகள் பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு.